ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் விளாக். ஸோ பிசி 2025 தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் குளறுபடி, என்ன கட் ஆஃப் வரும், ஃபிசிக்கலுக்கு போவோமா இல்லையா அப்படின்ற கேள்வி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி ஈஸி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸின்னா, ஆனால் அந்த 70க்கு ஒரு 50 கேள்வி ஈஸி. அப்படி 70க்கு ஒரு 50 கேள்வி ஈஸி தான். மீதி அந்த 20 கேள்வி இருக்கு இல்லையா, அந்த 20 கேள்வியில் மார்க்ரேட்டு 10 கொஸ்டின், மீதி 10 தான் உங்கள் கட் ஆஃபை தீர்மானிக்க போகுது. அந்த 10 கொஸ்டின் தான் உங்களை கட் ஆஃபை தீர்மானிக்க போகுது. ஸோ அந்த 10 கொஸ்டின் யாரெல்லாம் போட்டிருப்பா, படித்தவங்க, படிக்காதவங்க, ரொம்ப ஆர்டர் பண்ணவங்க, குரூப் 4 குரூப் 1 படித்தவங்க, குரூப் 1 படித்தவங்க தமிழ் மீடியம் தான் வரலாம், தப்பு இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் முடியாது, ஏன்னா கொஸ்டின் ஃபுல்லாக தமிழ் தான் இருக்குது. சரிங்களா, நான் கட் ஆஃப் உங்களுக்கு போடுறேன். எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் குறையுமா, 58 57 ஃபிசிக்கல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணலாம், நம்ம நம்பி இறங்கலாம். ஏன்னா ஃபிசிக்கல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 60 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்சிசி என்எஸ்எஸ் மார்க்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஃபிசிக்கல் 24 போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஜாபு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா 59 கட் ஆஃப் அப்படின்னு தான் வேலை கிடச்சிது. 59 கட் ஆஃபு 61 இருந்தது அப்படின்னா வேலை கன்ஃபார்ம். அப்போ அது 2 மார்க் கிடைக்குது. அந்த 2 மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிசி ஆகிறது உறுதி, அதெல்லாம் தடுக்க முடியாது. அந்த 2 மார்க் இல்லை, கட் ஆஃப் ஃபிசிக்கல் கட் ஆஃப் இருந்து அந்த 2 மார்க் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறேன். டிமோட்டிவேட்லாம் பண்ணல, உண்மையை மட்டும்தான். சரிங்களா, உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். இந்த கொஸ்டின் ஆன்சரே வரல. 72 இதெல்லாம் 7 கொடுத்து தான் ஈஸியாக போட்டுக்கலாம். இதில் ஒரு குளறுபடி. இது பார்த்தீங்க அப்படின்னா 24 + 6 30 + 6 36 சொல்கிறாங்க. அதுவும் லாஜிக் இடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் குளறுபடி இருக்குது. அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின், இந்த கொஸ்டின் படித்து தப்பு பண்ணுறாங்க. சரிங்களா, படித்து தப்பு பண்ணிருக்காங்க. படித்தா ஒரு டைம் படிச்சா புரியாது, செகண்ட் டைம் படித்து நானே ஆன்சர் பண்ணேன். ஸோ அப்படிங்கும்போது ஓகே தான். கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்துச்சு, நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. ஸோ தமிழ்லாம் ஈஸிங்க. தமிழ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ்லேயும் நீங்கள் ஃபெயில் அப்படின்னா நீங்கள் வேணாம், அது யாரும் சொல்லல. தமிழ்லேயும் நீங்கள் ஃபெயில் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் எக்ஸாமை குவிட் பண்ணிட்டு வேறு எதாவது போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதான் நல்லது. ஏன்னா இந்த அளவுக்கு கேட்க முடியாது. தமிழில் 32 மார்க் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சப்பை. சரிங்களா, இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணல, எனக்கு தமிழில் போயிடுச்சு அப்படின்னா ஜிகேல போனால் கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். தமிழில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக்க, சேர்த்தெழுதுக்க, அவரோட அர்த்தம் என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. இது குரூப் 4 படிக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தமிழ் சொல்கிறேன்னு ஜிகே அதெல்லாம் கொஸ்டின் கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது. தமிழ் சொல்கிறேன். தமிழ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இதில் பாஸ் 30 எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதில் பாஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. திஸ் இஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. எலிஜிபிள் இல்லைனா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அந்த பேப்பர் கஷ்டமே போகும். இதுலேயும் நீங்கள் ஃபெயில்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன், கொஷின் மாடரேட்டாக ஈஸியாக எவ்வளோ படித்தோம் அதெல்லாம் முக்கியம். அங்கே போய் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன பண்ணுறது தான் முக்கியம். சரிங்களா, இப்போ நம்ம படித்த கொஸ்டின் ஒன்றும் வராது, அது கூட மிங்கிள் ஆகி அதை கூட கம்பைன் பண்ணுற, அதை ஒப்பிட்டு தான் ஒரு கொஷின். சரிங்களா, இப்போ நம்ம மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா அதே சம் வராது, அந்த மாடலில் தான் ஒரு கொஸ்டின் ஒரு ட்விஸ்ட் பண்ணிருப்பான். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் இதே படித்து தான் வரணும், படித்து வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நிறைய பேர் அகாடமியும் போயிட்டுமே நிறைய பேர் இப்போது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் அகாடமி போயிட்டு ஃபெயில் ஆகிருக்காங்க, போகாமல் ஃபெயில் ஆகாமல் இருக்காங்க, போய் பாஸ் பண்ணாமல் இருக்காங்களே, வீட்டில் படித்து பாஸ் பண்ண இருக்காங்க. ஸோ அப்படின்னும்போது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, அதாவது கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலுமே பசங்க போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் குளறுபடி பண்ணீங்க அப்படின்னா எப்படி அவங்க பாஸ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின், இந்த மரம், கம்பி, கட்டுமான பொருள், இது ஒரு குளறுபடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குளறுபடி தான். இதெல்லாம் என்ன கான்செப்ட் தெரியல, என்ன கான்செப்ட், என்ன ஐடியா, ரொம்ப டைம் இருக்குது. இப்போ இதை மையமாக வச்சுக்கிட்டு போட்டாலுமே கூட எப்படி இருக்க முடியும்? இந்த கான்செப்ட் இப்படி தான் வருது கான்செப்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது இங்கே அதிகமாகுதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பிட்டாங்க. சரிங்களா, கொஞ்சம் கொஸ்டின் கடினம் சொல்ல முடியாது, குளறுபடி நிறைய எக்ஸாம் வாய்ப்பே இல்லைங்க. கொஸ்டின் நிறைய எக்ஸாம்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்தது எஸ்ஐக்கு படிங்க. நிதி ஆயோக் மார்ச் 1
இது சில யூடியூப்பில் வந்து இது வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, மார்க்ஸ் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க. எப்படி அது ஆன்சருக்கு வரட்டும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆன்சருக்கு பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் வந்து நம்ம வந்து இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வரைக்கும் படிங்க, இல்லை ரன்னிங் மட்டும் போங்க. இன்ஸ்டியூஷனில் போயிட்டு அமௌண்ட்டை கட்டி அவன் ஃபிசிக்கல் பண்ணுறேன்னு சொல்லி ஃபிசிக்கல் மட்டுமே பண்ணிவிட்டு படிக்காமல் போய் திரும்ப எஸ்ஐயும் போய் திரும்ப குரூப் வரும்போது அதுவும் போயிடக்கூடாது. அதனால் சொல்கிறேன், ஆன்சருக்கு வரட்டும், அதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் கட் ஆஃப் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் முடிச்சு விட்ருவாங்க அவங்கள. அதனால் இப்போவே ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம். 24 போட்டால் தான் உள்ளே போக முடியும். அது 65 தான் சரி, 64, 63 தான் சரி, ஃபிசிக்கல் போட்டே ஆகணும். ஃபுல்லாக போட்டால் தான் பிசி கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த பிரிவு எழுதணும்னா ஈஸி தாங்க, இதெல்லாம் ஈஸி தான், பிரச்சனை இல்லை. ஒரு சில கொஸ்டின் படிக்காமல் அரபிக் கடலின் ராணி இதெல்லாம் வந்து நான் படித்ததே இல்லை. இந்த கொஸ்டின்லாம் கேள்விப்படாத கொஸ்டினு. ஓகே, நம்ம வந்து கட் ஆஃப் போடுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஷேர் பண்ணுற, லைக் பண்ணுறேங்க. கடைசியாக சொல்லணும்னா பிசி எக்ஸாம் கொஸ்டின் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில குளறுபடி கொஸ்டின் தப்பாக இருக்குது, அவ்வளோதான். அதோடய வந்து கொஸ்டின் நல்லா இருக்குது. சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் தான் பண்ணிருப்பாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து உங்கள் படிக்க முடியாமல் டைம் இல்லாமல் அதை வந்து யோசிச்சு அப்புறம் இதில் டைம் போய்டும் அதில் போய்டுமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு போட்டிருப்பாங்க. ஓகே ஜவான்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, ஜெயகன், பாய் பாய், see you.